இந்தாங்க காசு. இந்த வண்டியை வச்சு நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கனவு இந்த வண்டி வாங்கணும்னு. இந்த வண்டியில உங்க பொண்டாட்டி உட்கார வச்சு நீ பீச் பார்க் சினிமான்னு எல்லா இடத்துலயும் சுத்துங்க சந்தோஷமா. இவ்வளவு வச்சுனா சரி பாக்குறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி வரங்க. சுந்தரா வண்டி யாருத்தா? நான் தான் மாமா வாங்கிக்கிறேன். வண்டி வாங்கிட்டியா? இவ்வளவு பேர் வண்டியா? 1,00,000 குத்து வாங்கினேன். 1,00,000? பழைய சுந்தரா நான் மாமா எதுவுமே சொல்லாம போற. ஒண்ணு இல்ல வந்துட்டு இருப்பா. என்னடா வீட்டு வாசல் வண்டி பேசல யாருடா? நான் தான் பெரியப்பா வாங்கிக்கிறேன். அடப்பா விலை அதிகமா இருக்கும் போதுடா. 1,00,000 குத்து வாங்கின பெரியப்பா. 1,00,000? சரிப்பா சரிப்பா நல்லா இருக்கு. என்னங்க யாரும் சந்தோஷப்படுற மாதிரி தெரியல. விடு, என்ன பண்ண முடியும்? என்னடா யாரு வண்டியா? பெரியம்மா நான் தான் பெரியம்மா 1,00,000 குத்து வாங்கிக்கிறேன். 1,00,000 குத்தா வாங்கிக்கிறேன். பார்த்து ஓட்டுப்பா, பத்திரமா ஆக்சிடென்ட் ஆயிட்டு போகுது. ஆக்சிடென்ட் ஆக போதா? நான் பேசிட்டு போது வரேன் எங்க பெரியம்மா கடைசியா. சரி வாங்க சாப்பிடுவீங்க. மறுநாள் காலையில ஏம்மா நாடா இது வயிற்று வலிக்குதே, நெஞ்சில கரகரனுக்குதே, ஒண்ணுமே புரியலையா? என்னங்க என்னாச்சு? ஒண்ணுமே புரியல. நெஞ்சில ஒரு மாதிரி இருக்குது, தலை வலிக்குது, வயிறுலாம் வலிக்குது. ஐயோ சரி இருங்க, நான் பக்கத்துல இருந்த டாக்டர் இருக்காரு, போய் கூட்டு வரேன். மூச்சு நல்லா இழுத்து விடுப்பா. என்ன டாக்டர் ஆச்சு இவருக்கு? இவர் உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க, ஆனா இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. தலை வலிக்குது டாக்டர், வயிறு வலிக்குது டாக்டர், நெஞ்சில கரகரனுக்குது டாக்டர். உங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல சாமியார் போய் பாருங்க, அவர் ஒரு வழி சொல்லுவாரு. நான் சாமியாரை பார்க்க சொல்றாரு. நீங்க வாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, அவர் போய் பார்க்கலாம் வாங்க. சாமி, என் வீட்டுக்காருக்கு காலில இருந்து தலை சுத்துதான், வயிறுலாம் வலிக்குதான், நெஞ்செல்லாம் கரகரன்னு இருக்குதான். டாக்டரை பார்த்தாலும் டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் ஒரு நல்ல வழி சொல்லணும். ஆமா சாமி, காலையில இருந்து கொஞ்சம் கூட முடியல. நேத்து என்ன நடந்தது? நேத்து பைக் ஒண்ணு வாங்கின சாமி. பைக் வாங்கினியா? அது யார் யாரு கிட்ட சொன்ன? என் சொந்தக்காரங்களாம் தெரியும் சாமி. யார் யார் கிட்ட சொன்னியா? அவங்களால போயிட்டு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. அப்படி சொன்னா போய் சொல்லு. சரி வாங்க போலாம். என்னம்மா நடந்து வரீங்க? வண்டி என்னாச்சா? பெரியம்மா வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பெரியம்மா. ஐயோ பார்த்து போக வேண்டியது தானப்பா. வாங்க போலாம் வீட்டுக்கு. சிரிச்சுன்னு போறத பத்தியா? ஏய் தலைவலி போயிடுச்சுடியா? நான் சுந்தரா வண்டி அங்க காணா. மாமா வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாமா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? பாத்து போக மாட்டியா? என்ன சிரிச்சுட்டு போறான் அந்த ஆளு? ஏய் வயிற்று வலி நெஞ்சு வலி சரியாயிடுச்சுடியா? அப்ப உங்க வயிற்று வலிக்கு காரணம் இவங்க தானா? அதாண்டி சொன்ன சாமியாரியா, சொந்தக்காரங்க கிட்ட எதுவும் ஷேர் பண்ண கூடாது போலுக்குது. இப்ப வண்டியை என்னங்க பண்றது? 4 தெரு தள்ளி விட்டு வந்துடுறேன், வண்டியில அது மாதிரி இருந்துக்கிறேன். இவனுக்கு முன்னால என்னால வாழ முடியாது. ஆமாங்க சரி வாங்க வந்து சாப்பிடுங்க. ஏய் கதவு போட்டுட்டியா? வந்து கூட மோப்ப முடிப்பானுங்க. சரிங்க.